உண்மையா தாவேக்கால உழைச்சவங்களுக்கு தான் சீட்டு வழங்கப்படுதா அப்படின்னு தெரியல. ஏன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க இன்ஸ்டாகிராம போய் பாத்தீங்கன்னாலே தெரியும், தூத்துக்குடி அப்படின்னு சொன்னாலே அங்க அஜிதா அப்படிங்கிறவங்க தான் ரொம்பவே தாவேக்காவுல முக்கியமான நபர் அப்படின்னு பார்க்கப்படுறது. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவங்க பொதுவாகவே மக்களோடவே எல்லா நேரமும் இருக்கக்கூடிய மாதிரி பல்வேறு பதிவுகளை பார்க்க முடியுது. ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா எதுவா இருந்தாலும் உடனே அங்க போயிட்டு அது எல்லாமே அரசியல் தான், பட் அது எல்லாத்தையுமே செய்யக்கூடியவங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷமா இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரா அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருந்தா தாவேகா ஜெயிக்குமா, இல்லாட்டி தன்னுடைய நண்பர் அப்படிங்கறதுனால இது வரைக்கும் தாவேக்காக அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு தெரியல. தாவேக்காக அவர் எந்த மக்களை போய் சந்திச்சிருக்கிறாரு, விஜய்க்காக ஓட்டு கேட்டிருக்கிறாரு அப்படின்னு தெரியல. ஆனா ஸ்ரீநாத் அப்படிங்கிறவரு நடிகர் விஜயுடைய நண்பர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும், அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் அஜிதா அவங்களுக்கு சீட்டை கொடுக்காம இவருக்கு இன்னைக்கு நடிகர் விஜய் அவங்க வழங்கி இருக்கிறது உண்மையா தாவேக்காவில உழைச்சவங்களுக்கு தான் சீட்டு வழங்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியே எழுப்புது.